ஓம் கம் கணபதியே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று ரட்சாபந்தன் வட இந்தியாவில் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதாவது ரட்சா என்றால் பாதுகாப்பது என்று பொருள். பந்தன் என்பது கட்டப்படும் கயிறு என்று பொருள். சகோதரி தன் சகோதரனுக்கு இந்த நன்னாளில் ரட்சாபந்தன் கயிறு கட்டி ஸ்வீட்ஸ் கொடுப்பாள். சகோதரன் தன் சகோதரிக்கு தன்னால் இயன்ற அளவு 50 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை தருவார்கள். வசதி இருந்தால் அதற்கு மேலும் தங்கள் சகோதரிக்கு பணம் நகை தருவார்கள். அன்று தங்கள் வீட்டில் விருந்துண்ண வைத்து சகோதரியை அவள் கணவருடன் வழியனுப்புவார்கள். உடன் பிறந்த சகோதரன் மட்டும் இல்லாமல் தன் கணவர் தவிர எந்த ஆணுக்கு ஒரு பெண் ரட்சாபந்தன் கயிறு கட்டினாலும் அந்த ஆண் அந்த பெண்ணின் சகோதரன் ஆகிவிடுவான். அந்த பெண்ணுக்கு முழு பாதுகாப்பு தருவது அந்த ஆணின் கடமை ஆகும். வட இந்தியாவில் ஒரு முறை இப்படி ரட்சாபந்தன் விழாவிற்கு ரமா தன் கணவருடன் தன் அண்ணன் வீட்டிற்கு சென்றுவிட்டு தங்கள் ஊருக்கு பஸ்ஸில் வந்து கொண்டிருந்தாள். இரவு நேரம் ஆகிவிட்டது. வழியில் ஒரு கொள்ளைக்கார கும்பல் ரமா வந்து கொண்டிருந்த பஸ்ஸை வழிமறித்தது. அவர்கள் அனைவரையும் பஸ்ஸை விட்டு இறங்கச் சொன்னார்கள். அந்த பஸ்ஸிலேயே ரமாதான் கிட்டத்தட்ட 25 பவுன் நகைக்கும் மேல் போட்டிருந்தாள். இதை கவனித்த கொள்ளையர்கள் 2 பேர் ரமாவை மட்டும் தங்களுடன் அழைத்துச் சென்றனர். மற்ற கொள்ளையர்கள் பஸ்ஸை நகரவிடாமல் பாதுகாத்து கொண்டிருந்தனர். கொள்ளையர் தலைவனிடம் ரமாவை அழைத்து வந்தனர். செய்வதறியாமல் திகைத்தாள் ரமா. கடவுளை வேண்டினாள் ரமா. திடீரென அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. தன் ஹேண்ட்பேக் திறந்து அதிலிருந்த ஒரு ராக்கெட் கயிறை எடுத்து கொள்ளையர் தலைவனுக்கு கட்டினாள் ரமா. ஸ்வீட்ஸ் கொடுத்தாள் ரமா. அவள் துணிச்சலை கண்டு வியந்த கொள்ளையர் தலைவன் ரமாவை பத்திரமாக பஸ்ஸில் ஏற்றிவிட்டு வருமாறு தன் 2 ஆட்களிடமும் சொன்னான். அந்த இருவரும் அப்படியே செய்தனர். ரமாவின் நகைகள் அப்படியே இருப்பதை கண்டு பஸ்ஸில் வந்திருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். நடந்ததை சொன்னாள் ரமா. ரமாவின் சமயோஜித புத்தியை கண்டு அனைவரும் பாராட்டினார்கள். இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டு களியுங்கள். நன்றி.